நேர்களுக்கு வணக்கம். ஆ தமிழ் சினிமா திரையுலகுல மறக்க முடியாத ஒரு பெயர் அப்படிங்கிற அடிப்படையில இயக்குனர் வரிசையில பார்த்தா பாரதி ராஜா அவருடைய பெயரையெல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாத அப்படி பல படைப்புகள குடுத்த ஒரு இயக்குனர். கிட்டத்தட்ட 83 வயசாகுது. அவருடைய ஒரே மகனான மனோஜ் பாரதி ராஜா அ வயது 48 இன்றைக்கு காலமாகியிருக்காரு. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு முன்னாடியே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு, இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆயி நல்லபடியாக வீட்டுக்கு வந்த நிலையில, இன்றைக்கு மீண்டும் மாரடைப்பு ஏற்பட்டு அவரு உயிரிழந்திருக்கிறாரு. ஆ நம்ம கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, "புத்திர சோகத்த யாராலயுமே தீர்க்க முடியாது" அப்படின்னு. 83 வயதுல பாரதி ராஜா அவர்களுக்கு இப்படி ஒரு சோக தினமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. மனோஜ் பாரதி ராஜா எல்லாருக்கும் நடிகரா தெரியும். தந்தையான பாரதி ராஜா அவருடைய இயக்கத்துல முதல் முறையாக 1999ல தாஜ்மஹால் அப்படிங்கிற படத்துல அறிமுகமானாரு. தாஜ்மஹால் படமும் பெருசா வந்து ஓடல அப்படின்னாலும், தாஜ்மஹால் படத்தினுடைய பாடல்கள் வந்து இன்னிக்கும் வந்து ஒரு லைக் லிஸ்ட்ல, விஷ் லிஸ்ட்ல இருக்கும். அ முதல் படத்திலேயே வந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில அறிமுகமானாரு மனோஜ் பாரதி. ஆ அந்த படத்துலயோ அந்த பாடல் தாஜ்மஹால் எடுத்துட்டு அவருடைய அந்த பாடல்கள வரக்கூடிய காட்சிகள இன்னைக்கு நினைச்சாலும் ஞாபகத்துக்கு வரும் 90ஸ் கிட்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவரு நடிகரா அறிமுகமாகறதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை கிட்டயே சில படங்கள்ல உதவி இயக்குனரா பணியாற்றினாரு. பொம்மலாட்டம் போன்ற சில படங்கள்ல பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து நிறைய திறமைகள் உள்ளடக்கிய தன்னை வளர்த்துக்கிட்ட வளர்த்துக்கிட்ட ஒரு நபர் தான். அவருக்கு சரியான வாய்ப்புகள் தமிழ் சினிமா உலகுல அமையலன்னு சொல்லலாம். தெற்கு புளோரிடா பல்கலைக்கழகத்துல நாடக கலையில பட்டம் பெற்ற அவர் பெற்றிருக்காரு. 99ல தாஜ்மஹால் படத்துல அறிமுகமானாரு. அதற்கு பிறகு சமுத்திரம், கடல் பூக்கள், அள்ளி ராஜா, வருஷமெல்லாம் வசந்தம், பல்லவன் அப்படின்னு பல படங்கள்ல வந்து அவரு நடிச்சிருக்காரு. இவரோட கடைசி படம் விருமன் கார்த்திக் படத்துல வந்து சூர்யா அவர்களுடைய தம்பி கார்த்திக் படத்துல நடிச்சிருந்தாரு. அதுதான் அவருடைய கடைசி படம். அவர் ஒரு படம் வந்து இயக்கத்தின் மீது, அதாவது இப்ப இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில அவரு 1, 2 பேட்டிகள்ல அவரு சொல்லியிருக்காரு. எனக்கு நடிகராக விருப்பமே இல்ல. எனக்கு நடிப்பே வரல. எனக்கும் என் தந்தைக்கும் வந்து முதல்ல அந்த தாஜ்மஹால் படத்துல என்ன நடிகரா அறிமுகப்படுத்தினப்போ, நான் வந்து ஷூட்டிங்க்கே முதல் நாள், 2வது நாள்லாம் ஷூட்டிங் போறதுக்கே ரொம்ப பிரச்சனை பண்ணேன். எனக்கு நடிப்பு வராது, எனக்கு பிடிக்காது, என்ன விட்டுருங்க அப்படின்னு எங்க அப்பாட்ட நான் ரொம்ப சண்டை போட்டேன். எங்க அப்பாட்ட நான் சண்டை போட்ட ஒரே விஷயம் அதுதான் அப்படின்னு பல பேட்டிகள்ல வந்து அவரு சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி என் தந்தை இல்லன்னா நான் இன்னைக்கு இல்ல. எனக்கு என் தந்தை வந்து நான் என் தந்தைய நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு தந்தை வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்லாம் பல பேட்டிகள்ல அவரு சொல்லியிருந்தாரு. என்னுடைய ஆசை வந்து இயக்கம் தான் அப்படின்னு சொல்லி அவரோட படமும் இயக்கியிருந்தாரு. ஆ அவருக்கு அவரு அவருடைய திருமணம் காதல் திருமணம். நந்தனான்னு சொல்லி அவங்களும் ஒரு நடிகை தான். அந்த நடிகை தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாரு மனோஜ் பாரதி. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஆ இப்படி எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமா இருக்கும் சில நேரங்கள்ல. இந்த மாதிரியான நேரங்கள்ல. ஆ இறப்பு வந்து கான்ஃபிடென்ட்டா இறப்ப ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆ கராத்தே கலை அ க கலா கராத்தே கலைய ஆ வித்தகரான ஹுசைனி வந்து நமக்கு நினைவுபடுத்திட்டு போயிருக்காரு. நேற்று அவர் மறைந்தாரு. இன்னைக்கு இவரு மறைந்திருக்காரு. அவருடைய மரணம், வயது அதெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க. இவருடைய இளம் வயது மரணத்த அவர் தந்தை எப்படி ஏற்றுக்கொள்ள போறாரு? அவர் குடும்பம் எப்படி, மனைவி, பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொள்ள போறாங்கன்னு தெரியல. பாரதி ராஜா அவர்களுக்கு மனோஜ் பாரதின்னு ஒரு மகனும், ஜனனி அப்படின்னு ஒரு மகளும் இருக்காங்க. சரி, 83 வயதாகுது பாரதி ராஜா அவர்களுக்கு. அவர் வந்து கிராமப்புற படங்கள், கிராமம் சார்ந்த கதைகள் பல எடுத்திருக்காரு. நாட்டுப்புற கலைகள் தொடர்பா பல படங்கள் எடுத்திருக்காரு. காலத்தால் அழியாத காவியங்கள் அப்படின்னு டிவி சேனல், சினிமா பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் 16 வயதிலே, கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா, இந்த படம்லாம் பாரதி ராஜா அவர்கள் எடுத்திருக்காரு. இன்னும் பல படங்கள் எடுத்திருக்காரு. எனக்கு ஸ்ட்ரைக்ல இருந்ததை நான் நோட் பண்ணி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம் தான். நிறைய சினிமா துறையில இந்த ஒரு 4, 5 வருடங்களாக திடீர்னு நிறைய இழப்புகளை பார்த்துட்டு வரோம். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்துக்கிறேன். தைரியத்தோடு
வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. டாக்டர்ஸும் நிறைய அட்வைசஸ் தராங்க. இளம் வயது மாரடைப்பிற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் அதை பேச வேணாம்னு நினச்சேன். ஆனால் ஒரு லைனாவது சொல்லணும், இல்லை எனக்கு மனசு உறுத்தும் அப்படிங்கிறதுனால. இளம் வயது மரணங்களுக்கு நம்முடைய சரியா கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிறது, நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, நேரத்துக்கு தூங்குவது, ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இந்த லைஃப்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்துப்பது, இதெல்லாம் தான் இளம் வயது மரணத்தை குறைப்பதற்கான வழிகள் அப்படின்னு டாக்டர்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நிறைய பேருக்கு, சிலருக்கு, நான் வந்து மனோஜ் பாரதி அவரை பற்றி பேசவே இல்லை, பலருக்கு வந்து இந்த மாரடைப்பு வர்றதுக்கான காரணங்கள்ல பல காரணங்கள் சொல்லக்கூடியதுல புகைப்பிடித்தல், மது இதெல்லாமே காரணமா இருக்கும். புகைப்பிடித்தல் பெரிய காரணமா இருக்கும். இந்த மாதிரியான பழக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியில வர பாருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த லைஃப்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான நிம்மதியான வாழ்க்கையை தேடுவதற்கான வழியை பாருங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணிடலாம். பாரதி ராஜா அவர்களுக்கும் மனோஜ் பாரதி அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவங்க சார்ந்த குடும்பத்திற்கும் நம்ம இரங்கலோடு இந்த செய்தியை, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.